This video is sponsored by School of Business Organization SPO திருவண்ணாமலையில் இயங்கிட்டு வருது 2018 ஒரு பார்ட் டைம் ஜாப் இந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்நெட் நாலேஜ் இருந்தால் போதும். சரிங்களா? ஃபுல் டீட்டெயில் வேணால் இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மினிமம் டெய்லி 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், 300 ரூபா சம்பாதிக்கலாம். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, செம்பருத்தி பூவில் மாலை கட்ட போகிறோம். சரிங்களா? அது எப்படின்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். சரிங்களா? நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பார்த்தா தான் அது உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பூவோட காம்பு மட்டும் வச்சுக்கிறோம். அதுக்கு பிறகு கட் பண்ணி எடுத்துடுறோம். அது மாதிரி ஒரு 30 பூ எடுத்திருக்கேன். பூ நிறைய எடுத்திருக்கேன். அது காரணம், நல்லா சேர்த்து கட்டினா தான் அது நல்லா அடர்த்தியாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு காலண்டர் அட்டை எடுத்துக்கிட்டு 2 நூல் சுற்றி இடத்துல முடிச்சு போட்டுக்குங்க. 2 ரவுண்டு சுற்றி முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டிங்களா? நல்லா முடிச்சு போட்டுக்குங்க. முடிச்சு போட்டுட்டு அது கட் பண்ணி எடுத்துக்குங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் 2 லென்த்தில் அளவுக்கு நூல் எடுத்துக்குங்க. இதுதான் வந்து முடிச்சு போட போகிறோம். சரிங்களா? பூவை உள்ள 2 நூலுக்கு நடுவில் உள்ளே வச்சு முடிச்சு போட போகிறோம். பாருங்கள், நம்ம கட் பண்ண இடத்துலையே அதையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்கே ஜாயின் பண்ணுறீங்க அந்த இடத்துல பூவை வந்து உள்ளே தள்ளி முடிச்சு போட போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு பூவுக்கும் ஒரு முடி வேண்டும். அதுக்கு தான் லென்த் அதிகமாக எடுத்திருக்கேன். பாருங்கள், பூ எடுத்து 2 நூலுக்குள்ளே விட்டு எக்ஸ்ட்ரா நூலுக்கு அதை சுற்றி ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். 2 நூல் நடுவில் எடுத்து ஒரு முடிச்சு போட்டுக்கிறேன். நீங்கள் ஒரு முடிச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் எப்படின்னு. சரிங்களா? ஏன்னா இந்த முடிச்சு போடும்போது எந்த பூவும் லூஸாகி வராது. அதுக்கு முடிச்சு போடுறோம். சரிங்களா? 2 நூலுக்கு நடுவில் உள்ளே விட்டு இழுத்து முடிச்சு போட்டுக்கிறோம். சரிங்களா? இது மாதிரி ஃபுல்லாக கோத்துக்குங்க. நான் ஃபுல் வீடியோவையும் காமிச்சிருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஏன்னா சில டைமில் பாதியாக கட் பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு தெரியாததுக்காக ஃபுல் லென்த்து வீடியோ போட்டிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், பாதி கட்டியாச்சு. தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. பூவோட முக்கை மட்டும் வச்சுக்கிட்டு
எப்படி முடிச்சு போடுறோம்னு. சூப்பராக கட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக அதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி கட்டிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த மாலையை பற்றி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? பாருங்கள் எப்படி சூப்பராக வரிசையாக கட்டிடுறோம்னு. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? இதே மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இருக்கிற பூவுக்கு ஒரு மாலை கட்டியாச்சு. சரிங்களா? இந்த கேப் இருக்கும் சென்டராக கட் பண்ணதுக்கு காரணம் இந்த பக்கம் மடித்து கட்டிக்கலாம், அந்த பக்கம் மடித்து கட்டிக்கலாம். அதுக்காக சென்டராக நூலை கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், சூப்பரான செம்பருத்தி பூ மாலை ரெடி. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பூ மாலை. சரிங்களா? நீங்களும் இதே மாதிரி கட்டி என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட். எப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு.